ஹாய், நான் டே ட்ரேடர் வீரமுத்து பேசுகிறேன். ஹாய், இந்த வீடியோவில் ட்ரேடிங் கேபிட்டல் எவ்வளோ இருந்தால் நல்லது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய அசம்ஷன் படி 1,00,000 ரூபா இருந்ததுன்னா ட்ரேடிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதேமாரி ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ஸ்டாப்லாஸ் செட் பண்ணணும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ லாஸ் பண்ணணும்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு அதுக்கு முன்னாடி வேறு ஒரு கதையை சொல்லுவோம். அதாவது நம்மக்கிட்ட 1,00,000 ரூபா இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய லாட்டை போட்டு எந்த அளவுக்கு லாட்டை போட முடியுதோ போட்டு விட்டு ஒரே ட்ரேடில் 50,000 ரூபா விட்றோம். விட்டுட்டு இன்னொரு ட்ரேடில் 50,000 விட்றோம். இப்படி பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரே நாளில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்படியும் பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 25,000 ரூபா அப்படின்னு லிமிட் செட் பண்ணிக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா 4 நாளைக்கு தொடர்ந்து விட்டோம்னா 4 நாளில் கேபிட்டல் ஆகிடும். இதுவும் தப்பு. அதுக்கு அடுத்தது ஒரு நாளைக்கு 10,000 ரூபா செட் பண்ணோம்னா 1,00,000 ரூபா கேபிட்டல் ஆகிறதுக்கு 10 நாள் ஆகும். இதுவும் தப்பு. ஒரு நாளைக்கு 5% செட் பண்ணோம்னா 20 நாளில் ஆகிடும். இதுவும் தப்பு. அது முன்னே பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 2% மேலே விடவே கூடாது. 2% மேலே ஒரு நாளைக்கு மேலே விடக்கூடாது. இப்படி பார்த்தோம்னா ஒரு தொடர்ந்து நம்ம டெய்லி லாஸ் மட்டுமே பண்ணால் கூட, மேக்ஸிமம் அதானே நடக்கும், டெய்லி லாஸ் மட்டுமே பண்ணால் கூட 50 டேஸ்க்கு உங்கள் ட்ரேடிங் கேபிட்டல் வரும். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் உருப்படியாக பண்ண தெரியுதோ பண்ண தெரியலையோ, டெக்னிக் இருக்கோ இல்லையோ, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரோ இல்லையோ, முதல்ல மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, நீங்கள் 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு போய் அதை விடுறதுக்கு 50 நாள் 50 ட்ரேடிங் டேஸ் ஆகணும். அப்படி ஆயிட்டுதுன்னா நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதுலேயே ஒரு நாள் என்ன பண்ணுறோம், ஒரு 10 நாளைக்கு என்ன பண்ணுறோம், தொடர்ந்து 2,000 பைத்து 20,000 விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 11ஆம் நாள் என்ன பண்ணுறோம், ஒரே நாளில் 10 ட்ரேடு பண்ணுறோம். அதாவது நம்ம நார்மலாக 2 ட்ரேட் பண்ணுவோம். ஒரு ட்ரேடுக்கு 1,000 ரூபா ஸ்டாப் லாஸ் போக 2,000 ரூபா லாஸில் நம்ம ட்ரேடிங் நிறுத்துறதுக்கு பதிலாக 10 ட்ரேடு 20 ட்ரேடு பண்ணி கடுப்பாகி போய் ட்ரேட் பண்ணி ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணி அந்த 11ஆவது நாள் மட்டும் 20,000 லாஸு. 10 நாளாகவே டோட்டலாக 20,000 தான் லாஸு. 11ஆவது நாள் ஒரே நாளில் 20,000 லாஸு அப்படின்னு இருக்கும்போது இங்கே இதில் என்ன தெரியுதுன்னா, அதாவது நீங்கள் 50 நாளுமே 2,000 விட்டிங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது 10 நாளாக கரெக்டாக பைத்து 20,000 தான் விட்றீங்கன்னா அப்பயும் மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 11ஆம் நாள் மட்டும் ஒரே நாளில் 20,000 விட்டிங்கன்னா அர்த்தம் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம், ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் கோவப்பட்டு கடுப்பாகி டென்ஷன் ஆகி ட்ரேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதாவது சைக்காலஜிக்கலாக வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி பல அர்த்தங்கள் வரும். முதல்ல ட்ரேடிங்கில் ஜெயிக்கணுன்னா என்ன பண்ணணும்னா, மணி மேனேஜ்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்டாக இருக்குமா இல்லையான்ற செக் பண்ணணும். அது இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். மணி மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ரிவெஞ்ச் ட்ரேடிங்கு அந்த மாதிரி ட்ரேடிங்லாம் இருக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு ஒரு நாளைக்கு 2% மேலே லாஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்க. 1,00,000 ரூபா போட்டிங்க, ஒரு 20 நாள் ட்ரேட் பண்ணிங்க. ட்ரேட் பண்ணி அப்பப்போ 2,000 வந்தது போச்சு அப்படின்னு பார்த்தா கூட அந்த 2,000 ரூபாய்க்கு மேலே வரவும் இல்லை, 2,000 ரூபாய்க்கு மேலே போகவும் இல்லை. அதேமாரி 20 நாள் ட்ரேடிங் முடிச்சிட்டேன்னா, ஆனால் கையில் 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு போனது 1,00,000 ரூபா அப்படியே இருக்குன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1-2 வருஷத்துக்குள்ளே ட்ரேடிங்கில் ஜெயிச்சிடலாம். ஆனால் இந்த ஸ்டேஜுக்கே வரல, நான் ஒரு நாளைக்கு 2-3 நாள் கரெக்டாக 2,000 விட்றேன், அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 20,000 விட்டுறேன், 50,000 விட்டுறேன், 1,00,000 ரூபா ஒரே நாளில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல நீங்கள் இந்த சின்ன சின்ன சில்லற பிரச்சனையை சரி பண்ணலன்னு அர்த்தம். இந்த பிரச்சனையை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். அதாவது சில்லற பிரச்சனைகள் எதுவுமே இல்லைன்ற உறுதிக்கு வரணும். நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை இல்லை, ட்ரேடிங் சைக்காலஜியில் பிரச்சனை இல்லை, ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணலை, ஓவர் ட்ரேடிங் பண்ணலை, இப்படின்னு இந்த சில்லற பிரச்சனைகள்லாம் முதல்ல நமக்கு ட்ரேடிங்கில் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தணும்.
அப்படி உறுதிப்படுத்தினா பிறகு என்ன நடக்கும்னா 20 நாள் ட்ரேடிங் பண்ண பிறகு ஒரு நாளைக்கு 2000ன்னு 40,000 லாஸ் பண்ணியிருப்போம். 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு போய் மீதி 60,000 பாக்கி இருக்கும். ஆனால் 20 நாள் கரெக்டாக 2,000 மட்டும் தானே மணி மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை இல்லை, ஓவர் ட்ரேடிங் இல்லை, ரிவெஞ்ச் ட்ரேடிங் இல்லைன்னு அர்த்தம். இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே பண்ணால் கூட அப்பயும் ஏன் ட்ரேடிங்கில் ஜெயிக்க மாட்டோன்றது ஒரு ஸ்டேஜில் புரிய மாட்டேங்குது. அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. அது தெரியாமல் தான் உலகமே சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தானே பண்ணுறோம், அப்புறம் ஏன் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல இது மாதிரி சில்லறை பிரச்சனைகள்லாம் இல்லை, நான் பர்ஃபெக்டாக தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டு, ரிவெஞ்ச் ட்ரேடிங், ஓவர் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணாமல் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் 1-2 வருஷம் ஆகும் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கு. தேங்க்யூ.